எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வெல்கம் டு ஜிஆர்என் கிச்சன்ஸ். நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போமா? 300 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன். அதுக்கு இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இப்போ 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. கார்ன் பவுடர் 2 ஸ்பூன் போடுறேன். இது எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை அப்படியே ஒரு 1/2 hour நீங்கள் ஊற வச்சுருங்க. கலருக்காக நம்ம கொஞ்சம் கேசரி கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ நம்ம 1/2 hour ஊற வச்சு வச்சிட்டோம் சிக்கனை. இப்போ நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒன்றா எடுத்து போடுங்க. பொரியட்டும். இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு, நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து இதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரைட் ரைஸில் போடுறதுக்கு. இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா ஊற வச்சு நீங்கள் வடித்து ஒரு 80% தான் அரிசி நீங்கள் சாதம் வடிக்கணும். வடிச்சிட்டு எடுத்து நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துடலாம். கோஸ், கேரட், வெங்காயத்தாள், வெங்காயம், கொடமிளகா, பச்சை மிளகா. இப்போ நம்ம செய்கிறதுக்கு போயிடலாம். கேஸ் ஆன் பண்ணுங்க. கடாய் எடுத்து வைங்க. கடாய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம சிக்கன் வறுத்து வச்ச எண்ணெய் இருந்தாலும் சரி, நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதை தான் யூஸ் பண்ணுறோம். எண்ணெய் எடுத்து ஊற்றிடுங்க. ஏன்னா முட்டை போடும்போது ஒட்டாமல் வருன்றதுக்காக கடாய் ஃபுல்லாக நீங்கள் எண்ணெய் இது பண்ணிவிடுங்க. எண்ணெய் போட்டிங்கன்னா முட்டை உடச்சி ஊற்றும் போது சைட்லலாம் போய் ஒட்டாது. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா கலரி விட்டுருங்க. சைட்லலாம் ஒட்டாமல் வருன்றதுக்கு தான் அந்த எண்ணெய் போட்டு சைடில். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி போட்டுருங்க. வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கோஸ் போடுறோம். கோஸ் பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கேரட், எல்லாமே நீட்டாக தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு வதங்கட்டும். இது வந்து ரொம்பலாம் வதங்க தேவையில்லை உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு. இப்போ ஒரு கொடமிளகாவை கட் பண்ணி போட்டுருங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த சிக்கனை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ அரிசி நல்லா ஆற வச்சு வச்சுருக்கோம் வடித்து. இப்போ போட்டு அரிசி கலரி விட்டுருங்க. இதுக்கு மேலே இப்போ மசாலாலாம் போடலாம். உப்பு தேவையான அளவு, ஏன்னா ஃபஸ்ட்டே கொஞ்சம் நம்ம சேர்த்துருக்கோம். சிக்கனில் வேறு உப்பு இருக்கும். இப்போ மிளகு, உங்களுக்கு மிளகு எவ்வளோ தேவையோ நீங்கள் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ நான் மிளகாத்தூள் போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மிளகாத்தூளை. தனியாத்தூள் போடுறேன். சோயா சாஸ் ஒரு 1/4 ஸ்பூன் போதும். டொமேட்டோ சாஸ் அது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. கலர்னதுக்கப்புறமா மேலே வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுருங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. அவ்வளோதான், உங்களுக்கு சோயான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு.